உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஆந்திராவிலிருந்து உரிய ஆவணங்களின்றி சரக்கு லாரியில் கொண்டு வரப்பட்ட 1,08,00,000 ரூபாயை திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்ட காவலர்கள் பறிமுதல் செய்தனர். நகை வாங்குவதற்காக கொண்டு செல்லப்பட்ட பணம் என கூறப்படும் நிலையில் ஹவாலா பணமா என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ரஞ்சித். வணக்கம் ரஞ்சித், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நிச்சயமாக திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அடுத்த மொண்டியம்மன் நகரில் காவல்துறையினரின் சோதனை சாவடி இயங்கி வருகிறது. ஆந்திராவிலிருந்து சென்னை நோக்கி வரும் வாகனங்களை சோதனைக்கு பின் அனுமதிக்கப்பட்டு வருகிறது. இன்று காலை ஆந்திராவிலிருந்து அந்த கொரியர் நிறுவனத்தின் பார்சல்களை ஏற்றி வந்த லாரி ஒன்றை காவல்துறையினர் வழிமறித்து சோதனை நடத்தினர். அப்போது 3 பைகளில் கொண்டு வரப்பட்ட 1.8 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. சரக்கு லாரியில் கொண்டு வரப்பட்ட பணத்தை பறிமுதல் செய்த காவல்துறையினர் ஆந்திராவைச் சேர்ந்த பிரவீன், பவன், லாரி ஓட்டுநர் ராம் பாபு மூவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். முதற்கட்ட விசாரணையில் விஜயவாடாவிலிருந்து சென்னை வந்த பார்சல் லாரியில் பிரவீன், பவன் ஆகிய இருவர் லிப்ட் டிக்கெட் வந்ததாகவும் சென்னையில் நகை வாங்குவதற்காக 1.8 கோடி ரூபாய் பணத்தை கொண்டு செல்வதாகவும் கூறியுள்ளனர். தொடர்ந்து காவல்துறையின் உரிய ஆவணங்கள் ஏதும் இல்லாதால் ஹவாலா பணமா என விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணை முடித்து பிடிபட்டவர்களை சென்னையில் உள்ள வருமான வரித்துறை அதிகாரிகள் ஒப்படைத்து நடவடிக்கை எடுக்கப்படும் என செங்குன்றம் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.